மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். ஈரான் படையினர் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், ஆயுதங்களை கைவிட்டு ஈரான் மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய நேரம் இது என தெரிவித்துள்ளார். தங்களிடம் சரணடையும் நபர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் அதற்கான உத்தரவாதம் அளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மேலும் உலகம் முழுவதும் உள்ள ஈரான் நாட்டின் தூதர்கள் தஞ்சம் கோருவதையும் புதிய மற்றும் மேம்பட்ட ஈரானை உருவாக்குவதற்கான முயற்சியில் உதவுவதையும் அமெரிக்கா வலியுறுத்துகிறது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக, நாட்டை யார் வழிநடத்தினாலும் ஈரான் அமெரிக்காவிற்கும் அதன் அண்டை நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்காது என்பதை அமெரிக்கா உறுதி செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க இராணுவம் மற்றும் இஸ்ரேல் கூட்டாளிகள் இணைந்து எதிரி சக்திகளை திட்டமிட்டு காலத்திற்கு முன்பே கடுமையான தாக்கி வருவதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய ட்ரம்ப், இதுவரை காணப்படாத அளவுக்கு ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா வான்வழி வாகன திறன்கள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 3 நாட்களில் ஈரானின் 24 கடற்படை கப்பல்கள் அழிக்கப்பட்டதாகவும், அவர்களின் வான் எதிர்ப்பு ஆயுதங்கள் செயல் இழந்ததால் வான்படை திறன் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த சூழலில் ஈரான் தரப்பு தொடர்பு கொண்டு ஒப்பந்தம் செய்வது எப்படி என்று கேட்டு வருவதாகவும், ஆனால் அது தாமதமாகிவிட்டதாக தாம் தெரிவித்ததாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.